பத்தி பார்க்கலாம். அதுக்கு கூகுள்ல போய் ரோபோஃப்ளோன்னு டைப் பண்ணிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராஜெக்ட் நேமும் ஆனோடேஷன் குரூப் கொடுத்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் எந்த டைப்பில் வேணுமோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பப்ளிக் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான இமேஜஸை கூகுளில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த செலக்ட் ஃபைல் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோ லேபிள் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட்டோ லேபிள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஜென்ரேட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். இதுல வேனுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து 20% நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி காருக்கு 95% வச்சிருக்கோம். அதனால இப்போ 20% அது வந்து கிட்டத்தட்ட வேன் மாதிரி இருந்தாலே அது வேனோட ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க 95%னா அது வந்து அக்யூரேட்டா காருன்னு அது ஐடென்டிஃபை பண்ண மட்டும்தான் அதை காருன்னு காட்டும். இப்போ காருக்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம 30% வச்சா அது வந்து கார் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தாலுமே அது கார்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். நெக்ஸ்ட் மேனுவல் லேபிளிங் பார்க்கலாம். இதுல நம்ம பவுண்டிங் பாக்ஸ் டூல் வச்சு கிராப் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஏதாவது இமேஜ் இருந்தால் ஒழுங்கா இது பண்ண முடியலன்னா நம்ம வந்து பாலிகிராமி அந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் வச்சு நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை வந்து அக்யூரேட்டாக கிராப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த டூல் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணிக்கலாம்.